நூறு சாமி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் என்ன பதில்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுவாசிகா தம்பா லப்பர் பந்துல கெத்து பொண்டாடி நடிச்சிருப்பாங்கல்ல. அவங்க 26 வயசுல இந்த படத்துல விதவையாயிடுறாங்க. 2 பசங்க வேற. சமுதாயமும் பக்கத்துல இருக்கிற ஆண்கள் எப்படி இவங்களை பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மீண்டு வர போறாங்க. அவங்களுக்கு ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் வருது, மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அங்க இருக்கிற கட்டுப்பாடு, ஊர்ல இருக்க ஆட்கள் அப்படின்னு பயந்து கிடக்கும் போது பையன்கிட்ட சொல்லல, அவனும் கெட்ட குதி குதிக்கிறான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும்போது அவங்க எல்லாம் செட்டில் ஆயிடுறாங்க ஒரு வேலைக்கு போய். அதுக்கப்புறம் அந்த பையனே வந்து அம்மாவுக்கு மறுமணம் பண்ணி வைக்கணும், அவங்கள ஒரு உயிர் தான், அவங்களுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்க இருக்கிற கட்டுப்பாடு, பக்கத்துல இருக்க மக்கள், சொந்த பந்தங்கள் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதுன்ற பரபரப்பான கதை தான் நூறுசாமி. பாடத்தோட பிளஸ் 2 பேருங்க. சுவாசிகா அவங்க அப்படியே நடிப்புல பிச்சிருக்காங்க. டைரக்டர் சசி என்ன கதை எழுதியிருக்காரோ அது அப்படியே ஆடியன்ஸ் கொண்டு வந்து கடத்திருக்காங்க. ஏன்னா இவங்க அழுதா நம்ம அழுவோம், இவங்க சிரிச்சா நம்ம சிரிப்போம், இவங்க பதட்டமா இருந்தா நமக்கும் பதட்டமா இருக்கு. அது மாதிரிதான் விஜய் ஆண்டனியும் அமெரிக்கா மாப்பிள்ளை மாதிரி கடைசியில தான் வராரு. ரசிக்கும்படியான ஒரு கேரக்டர். அஜய் திஷன் அப்புறம் இன்னொரு பையன் 2 பேரும் பசங்களா நடிச்சிருக்காங்க. அவங்களும் சிறப்பாவே இருக்கு. லிஜமல் ஜோஸ் அப்புறம் கருணாஸ் அப்படின்னு காமெடி கொஞ்சம் கொஞ்சம் தெரிக்க விடுது. படத்துல வசனங்கள் செம்மங்க. அதே மாதிரி மியூசிக் ரொம்ப இலகுவா செட் ஆயிருக்கு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ஆஹா என்னடா நடக்க போகுது, என்னடா கல்யாணம் நடத்த விடுவீங்களா மாட்டீங்களா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு. பாடத்தோட மைனஸ் நமக்கு எதுவும் இல்லைங்க. நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க. அந்த நம்ம சட்ட அண்ணன் அப்புறம் அந்த அண்ணன் இந்த அண்ணன் எல்லாரும். அதுல என்னன்னா மியூசிக்க சொல்றாங்க. மியூசிக் இந்த படத்துல உண்மையிலேயே ரொம்ப அழகா செட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மத்த படங்கள் மாதிரி கண்ட கண்ட படங்கள் மாதிரி டம்மு டம்மு டப்பு டப்பா அப்படி இப்படிலாம் எதுவுமே போடல. ரொம்ப ஈஸியா சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாரும் குறை சொல்றது தாங்க முடியல பாச. ஏன்னா செகண்ட் ஹாஃப் அவ்வளவு பரபரப்பா உச்சகட்ட டென்ஷனுக்கு போறது காரணமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க போட்ட ஃபவுண்டேஷனும் பேஸும் தான். இது என்ன இவங்க யாரு அப்படின்னு அழகா காட்டியிருக்காங்க. அதனால அந்த இடம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இவங்களுக்கு எல்லாம் தெரியுது போல. ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்ல. செகண்ட் ஹாஃபோட பரபரப்புக்கு நிச்சயமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அடித்தளம் விட்டுருக்குன்னே நான் சொல்லுவேன். மொத்தத்துல இந்த படம் பாரதிராஜா இயக்குனரையுமே இல்லன்ற கவலையே உங்களுக்கு வேணாங்க. அவர் எடுக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ், அவர் வச்சிருக்கிற மாதிரி ஒரு கதைக்களம் 5 ஸ்டார்ல கணிகா கிளைமேக்ஸ்ல அடிச்சு தூள் பண்ணிருப்பாங்களே அந்த மாதிரி விதவை மறுமணம் அதை பத்தி செம்மையா அடிச்சிருக்காரு. இன்னுமா இந்த காலத்துலயும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பவர் பாண்டி பாத்திருப்பீங்கல்ல. அதாவது ராஜ்கிரனும் அந்த ரேவதி அவங்களோட பொண்ணு மகள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல. அது இந்த படத்துல ஆணித்தனமா அடிச்சு சொல்லியிருக்காரு. ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் காஸ் இருக்கும் சசி படம்னாலே. பிச்சைக்காரன் அப்புறம் நம்ம அந்த சிவப்பு மஞ்சள் பச்சை ரோஜா கூட்டம் சொல்லாமலே அப்படின்னு நிறைய படங்கள் அவரோட பார்த்திருக்கோம். இதுல அடிச்சே சொல்லியிருக்காருங்க. மறுமணத்தை பத்தி எல்லாரும் பேசுங்க, உங்க பிள்ளைங்க இருந்தா நீங்க பெத்தவங்களுக்காக நீங்க தான் நடத்தி காட்டணும் அந்த கல்யாணத்தை அப்படின்ற மாதிரி செம ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. நிச்சயமா இது ஒரு பெரிய படமா தான் வரப்போகுதுன்னு நம்புறோம். ஓடிடி தியேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிச்சயமா இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோல சந்திப்போமா. பாய்.